Welcome to Ethicin Mind Academy. This is Shahul. Playwright automation testing la API request and grab response in Playwright topic பத்தி பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு API ல வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் பாஸ் பண்றது, எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஜென்ரலா வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம லாகின் பண்றோம் அப்படின்னாக்கா பேக்எண்ட்ல இருந்து API கால் வந்து API சர்வருக்கு போகும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பாஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அதில் ஒரு பேலோடு அனுப்புவோம். ஸோ இதுதான் வந்துட்டு யூசர் ஐடி, இதுதான் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு பேலோடு அனுப்புவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஏபிஐ சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இதுதான் வந்து ஜென்ரலாக நடக்கும். அப்படி நடக்கிறப்ப நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று கிடைக்கும். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டுன்னு சொன்னாக்கா இங்கே 200 ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம ஒரு மெத்தடை வந்து போஸ்ட் பண்ணுறோம், நம்ம ஏபிஐ உடைய ரிக்வஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு போஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளேரைட்டில் அதுக்காக வந்து ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ரெண்டு விதமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டாட்டு பிஃபோர் ஆல் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் டாட்டு பிஃபோர் ஆல் இந்த மெத்தட் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நாம் வந்துட்டு ஒரு மல்டிபிள் டெஸ்ட் கேசஸை ரன் பண்ணுறப்ப அந்த டெஸ்ட் கேஸ்க்கு முன்னாடி வந்து ரன் ஆகணும், இது ஒன் டைம் மட்டும் ரன் ஆகணும் அப்படின்னாக்கா அந்த சமயத்தில் பிஃபோர் ஆல் கொடுப்போம். இன்னொன்று வந்து டெஸ்ட் டாட்டு பிஃபோர் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த டெஸ்ட் டாட் பிஃபோர் ஈச் இந்த மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம ஒரு 5 டெஸ்ட் கேஸ் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அந்த 5 டெஸ்ட் கேஸ்க்கு முன்னாடியும் ஒரு தடவையும் இந்த பிஃபோர் ஈச்ன்ற இந்த மெத்தட் வந்து கால் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிஃபோர் ஆலுக்கும் பிஃபோர் ஈச்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பிஃபோர் ஆல் மெத்தட் ஒன்று எழுதலாம், டெஸ்ட் டாட்டு பிஃபோர் ஆல். ஸோ இந்த டெஸ்ட் டாட் பிஃபோர் ஆலுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம் அசிங்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸு, ஏரோ சிம்பிள், தென் ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஏபிஐயுடைய ரிக்வஸ்ட்டை கால் பண்ண போகிறோம். இப்போ வந்து பிளேரைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்ற வந்து ஒரு ஃபீச்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிக்வெஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்துட்டு நம்ம அதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பிளேரைட் டெஸ்ட்லேருந்து அந்த ரிக்வெஸ்ட் ஃபீச்சர் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ப்ரௌசர் இந்த இடத்துல ஜென்ரலாக வந்து ப்ரௌசர் டாட்டு நியூ கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். ஒரு ப்ரௌசரில் உண்டான கண்டெக்ஸ்ட்டை நம்ம புதுசாக எழுதுறப்ப ப்ரௌசர் டாட் நியூ கண்டெக்ஸ்ட்னு கொடுப்போம். இங்கே நம்ம ஏபிஐக்கு ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதுறதுனால இங்கே வந்து ரிக்வஸ்ட் டாட்டு நியூ கண்டெக்ஸ்ட். நம்ம வந்து ப்ரௌசருக்கு எப்படி எழுதுறோமோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம ப்ரௌசர் டாட் நியூ கண்டெக்ஸ்ட் எழுதுகிற மாதிரி ரிக்வஸ்ட் டாட் நியூ கண்டெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் ஏபிஐ கான்டெக்ஸ்ட். ஸோ நம்ம ப்ரௌசர் கான்டெக்ட்ஸ்னு வச்சோம், இங்கே வந்து நம்ம ஏபிஐ எழுதுறதுனால ஏபிஐ கான்டெக்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரௌசர் கான்டெக்ட்ஸ் எழுதுனதுக்கப்புறம் அந்த ப்ரௌசர் கான்டெக்ட்ஸ் டாட்டு அந்த பேஜ் எழுதி அந்த எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜுக்கு போ அப்படின்ற மாதிரி எழுதுவோம். பட் ஏபிஐயில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும். ஸோ அப்போ இந்த ஏபிஐ கான்டெக்ட்ஸ் டாட்டு போஸ்ட், இந்த போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த போஸ்ட் மெத்தடில் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மேலே வந்து இதில் கொடுத்துருக்காங்க போஸ்ட் யூஆர்எல் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் ஓப்பன் பண்ணி ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதுக்குள்ளார வந்து நம்ம டேட்டா பாஸ் பண்ணலாம், ஹெடர் பாஸ் பண்ணலாம், நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளார நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த போஸ்ட்டுக்குள்ளே யூஆர்எல் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த யூஆர்எல் எங்கே இருக்கும் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெடரில் இந்த ரிக்வெஸ்ட் யூஆர்எல்னு இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து அந்த யூஆர்எல். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு ஸோ கமாக்கு அப்புறம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட்குள்ளார நம்ம எழுதணும். ஸோ ஃப்ளவர் ப்ராக்கெட்குள்ளார நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பாஸ் பண்ணலாம்னா டேட்டா பாஸ் பண்ணலாம். அந்த டேட்டா வந்து
நம்ம என்ன டேட்டா கொடுக்கணும்னா நம்மளுடைய பேலோடு டேட்டாவை கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம பேலோடு வந்து இங்கே என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேலோடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூசர் இமெயில் அண்டு யூசர் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். இது ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸு லாகின் பேலோடு அப்படின்னு வச்சுக்கலாம். லாகின் பேலோடுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய அந்த பேலோட பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ அந்த லாகின் பேலோட இங்கே நம்ம உள்ள பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ லாகின் பேலோட நம்ம பாஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்பெக்டில் நம்ம வந்துட்டு அசர்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த பாஸ் பண்ணக்கூடிய இந்த லாகின் ரெஸ்பான்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஏபிஐ கண்டாக்ட்ஸில் வந்து நியூ கண்டாக்ட்ஸை காப்பி பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் லாகின் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த லாகின் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இந்த லாகின் ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ்பெக்ட்குள்ளார பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்பெக்ட்குள்ளார பாஸ் பண்ணிட்டு டாட்டு ஓகே, நம்ம 200 மெசேஜ் வருதான்னு சொல்லி செக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஹெட்டரில் வந்து ஒருவேளை அது சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிடுச்சுன்னா 200 ஓகே அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அந்த மெசேஜ் தான் நம்ம இங்கே செக் பண்ணுறோம். ஸோ ஓகேவா இருந்துச்சா அப்படின்றது டாட்டு டு பி ட்ரூத்தி. ஸோ இதை பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ்பெக்டில் நம்மளுடைய ரெஸ்பான்ஸை வந்து செக் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு நமக்கு வந்து போஸ்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இந்த ரெஸ்பான்ஸுடைய ஜேசன் ஸ்ட்ரக்சரை வந்து ஜேசன் ஸ்ட்ரக்சருடைய பாடியை வாங்கணும் அப்படின்னாக்கா, ஸோ லாகின் ரெஸ்பான்ஸ் டாட்டு ஜேசன், லாகின் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள்குள்ளார வாங்கிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் லாகின் ரெஸ்பான்ஸ் ஜேசன் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து லாகின் ரெஸ்பான்ஸ்னு கொடுத்துருக்கோம். அந்த ரெஸ்பான்ஸோடைய ஜேசனை நம்ம வாங்குறதுனால வேரியபிள் நேம் வந்து லாகின் ரெஸ்பான்ஸ் ஜேசன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லாகின் ரெஸ்பான்ஸ் ஜேசன்ஸ்குள்ளார எப்படி நமக்கு வந்து டேட்டா இருக்கும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஜேசனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நம்மளுடைய ஜேசன் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே ரெஸ்பான்ஸில் எப்படி இருக்கும், இங்கே ரெஸ்பான்ஸ் போய் பார்த்தோம்னாக்கா இதுதான் வந்து நம்மளுடைய ஜேசனுடைய ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய ஆன்லைன் ஜேசன் எடிட்டரில் போயிட்டு நம்மளுடைய ஜேசனுடைய ஸ்ட்ரக்சரை கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு இந்த ஜேசன் ஸ்ட்ரக்சருடைய ஃபார்மட், ஆப்ஜெக்ட் ஃபார்மட் வந்து இங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, இந்த 3 டேட்டாவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்து நம்ம அங்கே வச்சிருக்கக்கூடிய இந்த லாகின் ரெஸ்பான்ஸ் ஜேசன் தான் வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்குள்ளார தான் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய 3 வேல்யூஸுமே இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த லாகின் ரெஸ்பான்ஸ் ஜேசனுடைய வெறும் டோக்கனை மட்டும் நம்ம வாங்கணும், இல்லைனாக்கா வெறும் யூசர் ஐடியை வந்து வாங்கணும், இல்லை வெறும் மெசேஜை மட்டும் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா, ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட்டு டோக்கன் ஆர் ஆப்ஜெக்ட் நேம் டாட் யூசர் ஐடி ஆர் ஆப்ஜெக்ட் நேம் டாட்டு மெசேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து லாகின் ரெஸ்பான்ஸ் தான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேமு. ஸோ லாகின் ரெஸ்பான்ஸ் ஜேசன் டாட்டு டோக்கன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுடைய டோக்கன் வந்து கிடச்சிடும். ஸோ இதை வந்து ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் நம்மளுடைய டோக்கன், நம்ம என்ன வாங்குறோமோ அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். டோக்கன்னா டோக்கன், யூசர் ஐடினா யூசர் ஐடி, மெசேஜ்னா மெசேஜ். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்துட்டு நம்மளுடைய இந்த பேலோடு இருக்குல்ல, இந்த பேலோடுடைய ஸ்ட்ரக்சரில் நாம் வந்துட்டு ஜேசானுடைய ஸ்ட்ரக்சரை எடுத்திருக்கோம். ஆனால் ஜேசான் ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜாவா ஸ்கிரிப்டுடைய வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து எப்போவுமே வந்து டபுள் கோட்ஸ்ல வரக்கூடாது. ஸோ இந்த யூசர் இமெயில் அப்படின்னு இருக்கு இல்லையா, யூசர் இமெயில் வந்து ப்ராப்பர்ட்டியுடைய ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டபுள் கோட்ஸில் வரக்கூடாது. ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு டபுள் கோட்ஸில் இருக்கணும். ஸோ இது ஐஎம் ஓகே தட் இமெயில் ஜட் காமா அவர் அட்மின் அட் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய
வேல்யூ மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸில் இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டோக்கனை நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த டோக்கனை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம லாகின் பண்ணாமல் நம்ம வந்துட்டு யூஆரில் வந்து லான்ச் பண்ணி நம்ம அடுத்த பேஜுக்கு போகிறதுன்றதை நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன். See you in the next talk.